எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய்லாம் காமிக்கிறேன் பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு காராமணி கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு 150 ஏற்கனவே நான் அளந்துட்டேன், இதை காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். 150 காராமணி எடுத்துக்கோங்க. வெள்ளை காராமணி, கருப்பு வேண்டாம். இது நான் பார்க்க நல்லாயிருக்கும். கருப்பு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குழம்பு பிளாக்காக தெரியும், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஒரு 4 கத்திரிக்காய், நான் வந்து வரி கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட உஜாலா ப்ளூ பிளெயின் கத்திரிக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, இது வரி இல்லாமல். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி எங்கிட்ட இருந்ததுனால எடுத்துக்கிறேன். 2 கொத்து கறிவேப்பிலை தாளிக்க, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2-3 பத்த தேங்காய் பத்தையை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அதை அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு வெங்காயம், 2 தக்காளி, இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கோங்க. சின்ன சைஸில் புளி ஊற வச்சு அதை கடைசியாக நம்ம ஊற்றிக்கலாம். ஓகேவா? வாங்க இப்போ காராமணியை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 லிட்டர் குக்கரில் நம்ம ஒரு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் எண்ணெய் போதும். ஒரு 150 கிராம் வெள்ளை காராமணி எடுத்துருக்கிறேன். ஸோ எங்களுக்கு இது ஒரு 4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நம்ம இது அப்படியே போகிறதுனால நம்ம எடுத்து ஒரு ஜல்லிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பூச்சி கீச்சி இருக்கும். இது அப்படியே நம்ம கொஞ்சம் வச்சு எடுத்தோம்னா ஊற வச்சு வாஷ் பண்ணியும் போடலாம். ஆனால் ஊற வச்ச உடனே அது என்ன சொல்கிறது, உப்புன மாதிரி ஆகிடும். ஸோ அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது நான் எண்ணெயில் அப்படியே வந்து நல்லா ஒரு வறுவ வச்சுட்டு இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காராமணி ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 3 விசில் விட்டுடலாம். எப்படி இந்த அரைக்கிற குழம்பு சூப்பராக இருந்தது, நல்ல ட்ரெண்டிங், நல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிதுங்க. அதே மாதிரி இந்த குழம்பும் நல்லாயிருக்கும். காராமணி கத்திரிக்காய் என்கிட்ட கிடச்ச கத்திரிக்காய் போட்டிருக்கேன். உஜாலா கத்திரிக்காய் கிடச்சாலும் நல்லதாக இருக்கும். உங்களுக்கு இது வரி கத்திரிக்காய் இல்லையா, அந்த கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும். ஒரு 3 விசில் விட்டுருங்க. 3 விசில் விட்டுட்டு நம்ம அதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். காராமணி 3 விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுச்சு பாருங்க. இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க இந்த குழம்பை. இதுக்கப்புறம் நம்ம இப்போ கடாய் வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடன்னு செஞ்சிடலாம். ஓகே, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு, கறிவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். கறிவேப்பிலை போடணும் மட்டும் கொஞ்சம் தள்ளி வந்துடணும். ஏன்னா அதை ஈரப்பதம் இருக்கிறதால டக்குன்னு வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டோங்க. அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு நான் தோலோடே வந்து இடித்து எடுத்துக்கிட்டேங்க, கல்லில் வச்சு. தோலோடு போட்டால் அது ஒரு டேஸ்ட் தனியாக இருக்கும். எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாங்க பண்ணிகிட்ருக்கேன்.
பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே தக்காளி போட்டுடலாம். இது ஒரு பக்கம் நீங்கள் காராமணி வந்து குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா கடை கடை இதை அரைஞ்சி ஈஸியாக செஞ்சிடலாம். இது வந்து நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்தி தோசை நான் ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி பண்ணிவிடுவேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து நம்ம சப்பாத்தி தோசை 2 டிஃபனில் எதனா ஒன்று தான் செய்கிறாங்க எல்லாரும் வீட்லையுமே. ரொம்ப ரேர் தான் நம்ம உப்புமா செய்யலாம். அதுக்கும் இது தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிட்டு பூண்டு நம்ம தோலோடு நசுக்கி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மனம் அது ஒரு நல்லா இருக்குங்க. வதங்க சொல்லி இந்த மசாலா இது நல்லா இருக்கு மனம். நடுப்புற வந்து நான் தக்காளி தேங்காவை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். கொஞ்சம் புளி அதுவும் கரைச்சி எடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து கடைசியாக ஊற்றிக்கலாம். கத்திரிக்காய் உங்களுக்கு என்ன கத்திரிக்காய் கிடைச்சாலும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் 1-2 நம்மளுக்கு சொத்தையாக வர போயிடும். கத்திரிக்காயில் மட்டும் நம்ம எடுக்கிற குவான்டிட்டி விட கம்மியாக தான் ஆகும், ஜாஸ்தியாகாது. இது ஒரு வணக்கிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம். மேலே மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. ஆயில் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேங்க. நான் எல்லா ஆயிலுமே கலந்து பண்ணுவேன். கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எல்லாமே கலந்து தான் சமையல் பண்ணுவேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுடலாம். நம்ம காராமணிக்கும் சேர்த்து உப்பு மிளகாத்தூள் போடணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த ஸ்பூனில் எடுத்துக்கிறேன். மிளகாத்தூள் இவ்வளோ போடுறோன்னு பார்க்குறீங்களா? காரம்லாம் வராதுங்க, கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த 1 ஸ்பூனு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இப்படிலாம் காமிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அது குழம்பு திக்காவே வராது. ஆனால் இப்போ இது கூட வந்து நம்ம காராமணி வேற போட போகிறோம். அப்போ எப்படி பத்தும் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ காராமணியும் இதிலே கலந்துடலாம். இல்லை தண்ணி இருந்தாலும் அப்படியே ஊற்றிடுங்க, இல்லைன்னா வெறும் ட்ரையாக மட்டும் கூட எடுத்துக்கலாம். பாருங்க, அந்த மிளகாத்தூள் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஊற்றிட்டு குழம்பு சுண்டு வர சொல்ல புளியும் தேங்காயும் அரைச்சி ஊற்றிடலாம். அவ்வளோதான். நம்ம கத்திரிக்காய் வேகணும். இந்தளவு தண்ணி ஊற்றினா தான் கத்திரிக்காய் வெந்து வரும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சு விட்டுடுங்க. நான் தட்டு கொஞ்சம் போட்டு மூடிட்டேங்க, கத்திரிக்காய் வேகணும் இல்லையா. கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றுங்க. பாருங்க, வெந்துடுச்சு நல்லா. நான் கரைச்சி வச்சிருக்க புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றி ஒரு கொதி வரணுங்க. அதுக்கப்புறம் தான் தேங்காய் கடைசியாக ஊற்றணும். கொதி வந்துடுச்சுங்க, பபுள்ஸ்லாம். இப்போது தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஒரு 2-3 பத்து தாங்க. கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அரைக்கீரை குழம்பு மாதிரி இந்த குழம்பு உங்களுக்கு பிடிக்கும். இது நல்லா தான் இருக்கும். இதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா எந்த கீரை வேணாலும் பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். கீரை சாப்பிட்லாம், அப்பளம், வத்தல் எல்லாமே சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு புட்டு மாதிரி பண்ணி சாப்பிட்ணும். உருளைக்கிழங்கு வறுவல் நல்லா இருக்காது. நம்ம நல்லா வேக வச்சு செய்வோம் இல்லையா, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இதுக்கு ஒரு கொதி வந்தோடனே பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தேங்காய் ரொம்ப விடக்கூடாது இல்லையா, சும்மா ஒரே ஒரு இதுதான். சூப்பராக வந்துருக்குங்க குழம்பு. இது நாங்கள் அடிக்கடிக்கு செய்வோம். இது நல்லா இருக்கும் நிஜமாவே. இது கூட நீங்கள் முருங்கைக்கீரை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.